தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை இன்னைக்கு திடீர்னு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமா அவங்க வீட்டிலேயே தற்கொலை முடிவு எடுத்திருக்காங்க. இந்த தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்படங்கள் அனைவருக்கும் உச்சகட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் எப்படி நடிகைகள் ரசிகர்களால அதிகம் கொண்டாடப்படுறாங்களோ அதே மாதிரி தான் சின்ன திரையில் நடிக்கக்கூடிய நடிகைகளை மக்கள் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோயினா பார்க்குறாங்க. அப்படி சின்ன திரையில பிரபலமான ஒரு நடிகை ஷபானா. இவங்க சின்ன திரையில முதல்ல ஜீ தமிழ் ஒளிபரப்பான செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல்ல தான் கதாநாயகியா அறிமுகமானாங்க. இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஷபானா ஒரு மாடலிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவுல அதிக ஈடுபாடு. அதனால சினிமால எப்படியாவது ஒரு கதாநாயகி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ஷபானாவுக்கு வெள்ளித்திரையில பெருசா எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல. அப்படி ஷபானா வெள்ளித்திரையில வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது மாடலிங் பண்ணியிருக்காங்க. அப்படி மாடலிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஜீ தமிழ்ல இந்த செம்பருத்தி சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல ஷபானா ரொம்ப யோசிச்சிருக்காங்க. வேற வழியே இல்லாம தான் ஷபானா விருப்பம் இல்லாம இந்த சீரியல்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த சீரியல்ல ஒரு அப்பாவி வேலைக்கார பொண்ணா பாவாடை தாவணியில அவங்க ரொம்ப ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்ப பார்த்து அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆண் ரசிகர்கள் உருவானாங்க. சொல்லப்போனா இளம் வயதில இருக்கக்கூடிய எல்லா ஆண் ரசிகர்களும் அவங்கள ஒரு பெரிய கனவு கன்னியா பார்த்தாங்க. இந்த ஒரே சீரியல் அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துச்சு. ஒரு 5 வருடம் ஜீ தமிழ்ல இந்த சீரியல் மிகப்பெரிய அளவுல ஒரு டிஆர்பில நம்பர் 1 பொசிஷனா புடிச்சது. இந்த சீரியலுக்காக சிறந்த ஒரு சீரியல் நடிகை அப்படிங்கிறதுக்கான விருதையும் ஷபானா வாங்குனாங்க. இப்படி இந்த சீரியல்ல கிடைச்ச வெற்றி அவங்களுக்கு அடுத்து எந்த சீரியல் நடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா காத்திருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஷபானாவுக்கு அடுத்ததா சில ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம சன் டிவில மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. மக்கள் எல்லாருமே இந்த சீரியல விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுடைய ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால ஷபானா திடீர்னு சீரியல விட்டு விலகிட்டாங்க. அதன் பிறகு ஷபானா என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கும்போது, அவங்க சில ஷார்ட் ஃபிலிம்ல தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தாங்க. திரும்பவும் இப்போ ஷபானா வைத்து சன் டிவி ஒரு முக்கியமான சீரியல இயக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஷபானாவும் அந்த சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. திரும்ப அந்த சீரியல்ல இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சன் டிவி. ஆனா இந்த சீரியல் ஆரம்பிச்சு ஷூட்டிங்ல திரும்பவும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்களுக்கும் ஷபானாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால ஷபானா திடீர்னு இந்த சீரியல விட்டு விலகதா முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த நபர்களுக்கும் ஷபானாவுக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதுல ஏற்பட்ட சில விஷயங்கள் ஷபானாவுடைய சினிமா கெரியருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஷபானா ஒட்டுமொத்தமா மன உளைச்சலுக்குள்ளா இருக்காங்க. இது மாரி ஷபானாவ தேவையில்லாம அவங்களே வீண் வம்புக்கு வாங்கி ஷபானாவ அசிங்கப்படுத்துற மாரி, ஷபானாவால நடிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த உச்சக்கட்ட அசிங்கத்த ஷபானாவால ஏத்துக்கவே முடியல. ஸோ அவங்க சில விஷயங்கள் பண்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஆனா, அத நான் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னையே கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஷபானா பயங்கர மன உளைச்சலுக்குள்ள இருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல என்ன பண்ண தெரியாம வீட்ல மன விரக்தியில திடீர்னு தூக்கிட்டு அந்த தற்கொலை முடிவு எடுத்திருக்காங்க. இது ஷபானா குடும்பத்தினருக்கும், சன் டிவி திரைப்பிரபலங்கள், அப்புறம் ரசிகர்கள் அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும், பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.